முட்டை பிரெட் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பத்து பிரெட் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 முட்டை, மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 5 பல். இப்போ முதல்ல ஒரு ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தயிர் எல்லாம் ஒன்றா போட்டு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். தயிரையும் ஊற்றிட்டேன், எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 3 ப்ரெட்டை அதில் வைக்கிறேன். நான் 3 ப்ரெட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பெரட்டி பெரட்டி போடணும், இல்லைன்னா ஒரே இடமா இருந்தால் கருகிரும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு லைட் ப்ரௌனிஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு அடுப்பில் அகலமான பாத்திரத்தை வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் அரைச்சி வச்ச மசாலா கலவையெல்லாம் அதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தயிர் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 முட்டையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து மார்னிங் டிஃபனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டோஸ்ட் பண்ணதை அது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறேன். அதாவது ப்ரெட் மசாலா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா லைட்டாக மூடி வச்சு எடுக்கணும், மூடி வச்சு வேக விடணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படியே எடுத்துட்டால் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நம்ம லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். மூடி வச்சு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மூடி திறக்கிறேன். நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும் ப்ரெட்டு. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை பிரெட் மசாலா ரெடி.